ஹாய் வணக்கம். ஹாரி பாட்டரோட புக்கையும் சரி இல்லை படத்தையும் சரி நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு ஒரு ஃபேனும் கிடையாது. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இதை பார்க்குற வரைக்கும் யூனிவர்சல் ஸ்டூடியோ ஹாலிவுட்டில் இந்த கேசிலில் பார்த்தேன். ஹாரி பாட்டர் கேசில் பார்த்தோன்னே இதோட அழகில் மயங்கி கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணுன்ற ஆர்வம் வந்துருச்சு. நைட் டைம் ஒரு நைட் லைட் ஷோ இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். இதுதான் அந்த ஷோ. ஒரு 5 to 6 minutes நடக்குது இந்த ஷோ. அவ்வளோ அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணி பர்ஃபெக்ட் லொக்கேஷனில் பர்ஃபெக்ட் டைமிங்கில் வித் பர்ஃபெக்ட் மியூசிக்கோடு கொடுக்குறாங்க. ரொம்ப 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 அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்குது. தூரத்துலேருந்தே இது நம்ம தூரத்துலேயே இதை பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக இதுக்கு உடனே வரணும் அப்படின்ற மாதிரி நம்மளை இழுக்குது. இதோட இவ்வளோ ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. யூனிவர்சல் ஸ்டூடியோவில் நான் சொல்லப்போனால் நம்பர் 1 அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாரி பாட்டர் கேசல் தான் சொல்வேன். அதுக்கப்புறம் இந்த கேசலுக்குள்ளே ஒரு ரைடு இருக்குது. ரொம்ப 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 சூப்பரான ரைடு. ரொம்ப யூனிவர்சல் ஸ்டூடியோவில் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் ரைடுன்னு சொல்லலாம். நம்ம ஜென்ரலாக ரைடில் ஃபார்வர்டில் உட்காந்துருப்போம். எல்லாமே ஃபார்வர்டாக நடக்கும், இல்லை பேக்வேர்டாக நடக்கும். இது சைடுவேஸ் நடக்குது. அந்த ரைடு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம ஆக்சுவலாக அந்த படம் பார்த்துருந்தோன்னா அது எங்கே போகுது, என்னென்ன கேரக்டர்ஸை நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம படம் இது வரைக்கும் நம்ம பார்க்காததுனால எனக்கு அந்த கேரக்டர்ஸ் யார் என்னென்னு தெரியல. ஆனால் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன் இந்த ரைடை. கண்டிப்பாக திரும்பி போகணும், இதை ரைடுக்காகவே திரும்பி போகணுன்ற ஆர்வம் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நைட் ஷோ, இந்த ஷோவையும் லைட் ஷோவையும் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த ஷோவையும் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கேசில் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க தெரியுமா? ரொம்ப ஏதோ ஒரு மலைக்கு மேலே கேசில் அமைச்சிருக்காங்க. உள்ளேயும் இந்த கேசலுக்குள்ளேயும் அவ்வளோ பெரிய இடம், ரொம்ப ரொம்ப பெரிய இடம். நம்ம இதை சுற்றி அந்த க்யூவில் நிற்கிற லைனை பார்க்கும் போதே ஏதோ கோயிலோட இதை நம்ம சுற்றி வர மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கில் இருந்தது நம்மளுக்கு. அந்த மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது நல்ல வேளை ரொம்ப க்யூ கிடையாது. ஆனால் ரொம்ப க்யூ இருக்கிற நேரம் பார்த்தா அவ்வளோ நேரம் நடக்க வேண்டியது இருக்கும் போல இருக்குது. ஏன்னா நாங்கள் சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் அங்கே உள்ளே இருக்கிற இடத்துக்கே வந்தோம். அவ்வளோ பெரிய ஏரியா. ரைடுமே லாங்கஸ்ட் ரைடு, நிறைய நேரம் நடந்துச்சு ரைடு. ரொம்ப ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்குது, ரைடும் நல்லா இருக்குது. இந்த லைட் ஷோவும் ரொம்ப நல்லா இருந்தது. நின்று அசையாமல் ஒரே இடத்துல நின்று பார்க்கணும். ஆக்சுவலாக நாங்கள் இந்த நைட் ஷோ நடக்கும்போது மட்டும் அந்த என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கிராஸ் ஆகும்போதே இந்த ஷோ நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அங்கேயே நின்று சரி இந்த ஷோ முடிஞ்சு அடுத்த ஷோக்கு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெளியிலே வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறமும் ஒரு 15-20 minutes கழித்து தான் ஷோ ஆரம்பித்தாங்க. அங்கே கரெக்டாக இந்த கேசலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கீழே ஒரு மலை மாதிரி ஒன்று ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மலையில் அப்படியே சாஞ்ச மாதிரி ரிலாக்ஸ்டாக வச்சு அதோட கம்ப்ளீட்டாக நான் பார்த்துட்டேன். ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருக்கிறதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் நான் பார்த்ததை நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னால் இதில் அதோட மியூசிக்கை கொடுக்க முடியல. ஏன்னா மியூசிக் ஷேர் பண்ணால் காப்பிரைட்ஸ் வந்துடும் அப்படின்றதுனால மியூசிக் இல்லாமல் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. கோபுரங்கள் கண்டிப்பாக இதை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் தான் சொல்வேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்தால் இதை கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இது மட்டும் கிடையாது, மற்ற ரைட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைட்ஸும் இருக்குது.
அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க யூனிவர்சல் ஸ்டூடியோவில். என்னென்ன படம் எப்போ எடுத்தது, எந்தெந்த பில்டிங்கில் என்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய லாங் டூராக இருக்குது. அந்த டூரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டூரை பற்றி சொல்ல போனால் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நெவர் ஹாவ் எ எவர் அப்படின்னு நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துருப்போம். அந்த சீரீஸில் வந்து தேவின்ற கேரக்டர், அந்த தேவின்ற கேரக்டர் அவங்க வந்து ஒரு தமிழ் பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டரோட வீடு வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் வரும். ஆனால் அவங்க வீடு வந்து நிஜ வீடே கிடையாதான். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்க தான் சொன்னாங்க, இதில் தான் வந்து அந்த தேவி கேரக்டர் வந்து அவங்களோட வீடு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக நம்ம ஒரு டிவிலையோ இல்லை படமாவோ பார்க்கும்போது இதெல்லாம் நிஜமாக இருக்கிற ஒரு இடத்துல தான் இவங்க ஷூட் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படியே ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சிட்டியையே அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீட் காட்டுறாங்க, அது வந்து நியூயார்க் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஃபுல்லாகவே நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மாதிரியே பில்டிங்ஸ் எல்லாம் அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த ரோட்டில் நம்ம போகும்போதே வந்து நியூயார்க்கில் போகிற மாதிரி ஃபீல் கிடைக்கும் போல இருக்கு. ஒரு அந்தந்த நியூயார்க்குன்னு படத்தில் காட்டுற நிறைய இடங்கள் வந்து இந்த இடத்துல யூனிவர்சல் ஸ்டூடியோவில் தான் எடுத்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஒரு ஏரோப்ளேன் வந்து கிராஷ் ஆன மாதிரி காட்டியிருக்காங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தாலும் நிஜமானே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஃபைனலாக வந்து இந்த லைட் ஷோ முடியும் போது இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸோடு முடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ உங்களுக்கு அந்த டூரை பற்றி சொன்னல, அதை பற்றின வீடியோவை வந்து தனியாக ஒரு லொக்கேஷனையும் காட்டி அதை பற்றி நம்ம பேசி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடலாம். அதை வந்து ஏன்னா அதுக்கு கொஞ்சம் நிறைய எடிட்டிங் இருக்குது. ஏன்னா அவங்க லொக்கேஷனாக கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. ஸோ அது பிரேக் ஆகி இருக்குது வீடியோ. அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை எடிட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். வீடியோஸ் எல்லாம் தமிழில் தான் இருக்கும், அதனால் கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நான் பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.